டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கையை, 100 வருடம் ஆரோக்கியமான வாழ்க்கையை, முழுமையான ஆயுள்னு சொல்லக்கூடிய 120 வருடம் வாழக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், உணவை கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பது தான் சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும். இன்றைக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய, தீராத நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளாக இவை பார்க்கப்பட்டாலும் கூட, இன்றைக்கு இந்த மருத்துவ முறைகளுடைய அடிப்படை கொள்கையே 2 தான். நோயற்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது, நோயுற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றி ஆரோக்கிய பாதைக்கு எவ்வாறு திரும்புவது. இந்த 2 நோக்கத்தை கொண்டு தான் இந்த தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரும்பாலும் மறந்து போன ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஷேர் ஐபிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையுடைய ஐபிஓ வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட வெறும் 2 மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு விற்று தீர்ந்து விட்டது. அவ்வளவு பரபரப்பான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை உலகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய ஐபிஓ வந்தது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு மருத்துவமனையுடைய ஐபிஓக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னா, நம்ம நோயற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது நோயுள்ள சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? இதைத்தானே கேட்கணும். இன்றைக்கு மருத்துவமனைகளும் மருந்துகளும் இவ்வளவு வகையான அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வருது அப்படின்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் நோய்க்காகவும் அல்லது மருந்துக்காகவும் காத்து கிடக்க வேண்டிய ஒரு நிலையற்ற ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதோ தலைகீழாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு நம்மெல்லாம் மருத்துவர்களை தேடி, மருந்துகளை தேடி, நம்முடைய வாழ்க்கையை அழகாக இளமையாக வைத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்களாக இருக்கக்கூடிய உணவை மருந்த சமூகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு மருந்துகளை தேடக்கூடிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தத்துவத்தோட கீழே இன்றைக்கு தர்பூசணி விதைகளை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தர்பூசணி விதைகள். இன்றைக்கு பொதுவாக தர்பூசணி பழம் சாப்பிடும்போது பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சதைப்பற்றுள்ள பகுதியை நம்முடைய நாக்கை கொண்டு அழகாக நசுக்கி கடித்து சாப்பிட்டு, அந்த விதை கருப்பாக இருக்கக்கூடிய விதையை துப்பக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உண்மை என்ன தெரியுமா? தர்பூசணி பழத்தை விட அதிகமான சத்துக்களை கொண்டிருப்பது, 1,00,000 மடங்கு அதிகமான சத்துக்களை கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி விதைகள் தான். இன்றைக்கு இந்த தர்பூசணி விதைகளுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நமக்கு தெரிந்த விஷயம், தெரியாத விஷயம் அப்படின்ற 2 விஷயத்துக்குள்ளே தான் இருக்கோமே தவிர, உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நாம் இருப்பதில்லை. இயற்கை மருத்துவமோ, தமிழ் மருத்துவமோ, ஆயுர்வேத மருத்துவமோ, விதைகளை பற்றி சொல்லக்கூடிய போஜன குதூகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் தர்பூசணி விதைகளை பற்றியும், அதோடைய மருத்துவ குணங்களை பற்றியும், அது ஏன் ஒரு சிறந்த சிறப்பான உணவுன்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஃபுட்டாக இந்த தலைமுறையினருக்கு இருக்குங்கிறத பற்றியும் 5000 வருடங்களுக்கு முன்பே சொல்லி இருப்பதை பார்க்கும்போது அவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. நவீன கால நோய்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய நோய்களில் முதலாக இருக்கக்கூடிய நோய் எது? சர்க்கரை நோய் தானே. இன்றைக்கு இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சியாக இருப்பது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எவ்வாறு குறைக்க வேண்டும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் ஏற்படுது? பொதுவாக நம்ம உடம்பில் நாம் சாப்பிடுகின்ற உணவுகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும்போது நேரடியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அணுக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான, அணுக்கள் உறிஞ்சக்கூடிய வழிமுறையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இன்சுலின் இருக்கிறத பார்க்குறோம். இந்த இன்சுலின் நம்ம இரத்த அணுக்களில் செயல்படும் போது உடலுக்கு தேவையான, அணுக்களுக்கு தேவையான ஆற்றல்கள் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சார்ந்த விஷயங்கள் ஈரலுக்குள் சென்று ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நமக்கு கூடுதல் ஆற்றல் தேவையோ, அல்லது ஆற்றல் கிடைக்கின்ற அளவுக்கு உணவு முறைகள் இல்லையோ, அப்போ உடல் என்ன பண்ணும்?
ஈரலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தன்னுடைய செயல்பாட்டுக்காக மாற்றிக்கொள்ளும். இது ஒரு இயற்கை நிகழ்வு. ஆனால் இந்த அணுக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்துக்கொள்ளாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்தாலோ, எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவானாலோ, உடல் அதீதமாக இன்சுலின் சுரக்க ஆரம்பித்து, இன்சுலின் அளவு உடல்ல தேவையற்று அதிகமாகின்ற டைப் 2ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இன்சுலினுடைய சுரப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் உடலை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்கக்கூடிய டைப் 2 சர்க்கரை நோயும், ப்ரீ டயாபெட்டிஸ் சர்க்கரை நோயும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் 100ல் கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய 4 பேரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய, அவர்களுடைய உடலில் நடைபெறுகின்ற மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத பார்க்கணும். அப்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும், சர்க்கரை நோயற்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது, அதில் முதல்ல வருவது எது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மாற்ற வேண்டும்ங்கிறது தான். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மாற்ற மிகச் சுலபமான வழிமுறைகளில் ஒன்று எதுனா, தர்பூசணி விதைகளை நாம் உணவில் சேர்த்துக்கொள்வது தான். இன்றைக்கு நிறைய சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருப்பதை இன்றைக்கு இந்த ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் நிறைய பண்ணுறதை பார்க்கும். அதே போல் அமெரிக்கா சென்று வந்திருக்கக்கூடிய வயதானவர்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோகமாக இந்த சத்து மாத்திரைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த சத்து மாத்திரைகளுடைய வியாபாரம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தாலும் கூட நோய்களுடைய திறன் குறையாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த மாத்திரைகள் நம் உடலுக்கு தேவையாங்கிற ஒரு கேள்வியும், நம்ம உடலுக்கு தேவையான மூலக்கூறுகள் இயற்கை மூலக்கூறுகளாக இல்லாமல் இருப்பதும் தான். அந்த வகையில் இன்றைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய முதலாவது சிறந்த உணவு, சுலபமான உணவு, நம் கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி விதைகள் தான். அந்த வகையில் தினமும் ஒரு 10 கிராம் அல்லது 15 கிராம் அளவுக்கு இந்த தர்பூசணி விதைகளை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை செய்து பாருங்களேன். வழக்கமாக சர்க்கரை மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும், இன்சுலின் ஊசிகள் எடுத்துக்கொண்டாலும், ப்ரீ டயாபெட்டிஸில் இருக்கக்கூடிய நான் என்ன செய்தாலும் என்னோட ஆவரேஜ் பிளட் சுகர் குறையாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமத்தில் போராடி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு 100 நாட்கள் தினசரி 10 கிராம் அளவுக்கு அல்லது 15 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கே இந்த தர்பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 3 மாதம் கழித்து உங்களுடைய பரிசோதனைகளை செய்யும்போது அளவற்று இருந்த சர்க்கரை கூட குறைந்து போயிருப்பதும், ப்ரீ டயாபெட்டிஸில் ஆவரேஜ் பிளட் சுகர் 6.2 6.4ன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் 6க்கு கீழாக 5.4 5.5ஆக மாறியிருப்பதையும் பார்க்க முடியும். இன்றைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவுகளில் ஒன்று தர்பூசணி விதை அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கு மூளையுடைய செல்களுடைய செயல்பாடு மற்றும் வளர்ச்சி. இன்றைக்கு மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சியும் செயல்பாடும் எவ்வளவு வேகமாக எப்படி நடக்கிறது அப்படின்னு இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதிசயத்து திகைத்து போயிருக்கிறத பார்க்கணும். திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதிர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு மனித உடல் சமாளிக்கிறது, எவ்வாறு மூளை அந்த க்ஷணத்திலேயே தேவையான அளவுக்கு ஆற்றலை உடலுக்குள் வழங்கி கட்டளைகளை பிறப்பித்து உடலை இயங்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, விட்டமின் B6 சார்ந்த மூலக்கூறுகள் அதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிறத இன்றைக்கு அறிவியல் உலகம் வியந்து பார்க்கிறது. யாருக்கெல்லாம் இன்றைக்கு மூளை தேய்மான நோயின்னு சொல்லக்கூடிய அல்சைமர் நோய் ஏற்படுகிறதோ, அதே போல் பார்க்கின்சன் நோய் ஏற்படுகிறதோ, அவர்களுடைய எல்லா விதமான மருந்துகளிலும் மருத்துவ சேவைகளிலும் பார்த்திங்கன்னா அந்த B6 மூலக்கூறு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறத பார்ப்போம். இன்றைக்கு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த, ஞாபக சக்தி சார்ந்த, ஐக்யூன்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் சார்ந்த, EIQன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த குறைபாடுகள், கற்றலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்து மருந்துகளில் இந்த B6 முக்கியமான ஒரு விட்டமினாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் பாருங்கள், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கு தர்பூசணி விதைகள் தான். இயற்கை உணவுகளிலேயே மிக அதிகமான B6 மூலக்கூறை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இன்றைக்கு பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைகள் கூட இன்றைக்கு ஜென் ஆல்ஃபா,
ஜென் பீட்டான்னு சொல்லக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய மூளைத்திறன் குறைவாக இருப்பார்களோ அப்படிங்கிற பயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குழந்தைகளுடைய படிப்புக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களும் இன்றைக்கு அதீதமாக கவனச்சிதறல் நோயினால் பாதிக்கப்பட்டு எப்பொழுதுமே மொபைல் டேபில் போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளும் அவர்களுடைய மூளை வளர்ச்சிக்காக, அறிவு வளர்ச்சிக்காக, ஞாபக சக்திக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தாக இருக்கக்கூடிய விட்டமின் சத்தாக இருக்கக்கூடிய B6 இந்த சத்தை மாத்திரையாக அல்ல உணவாக கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு தர்பூசணி விதைகள் தான் சிறந்த தீர்வு. இந்த தர்பூசணி விதைகளை குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் ஊற வைத்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிற்றுண்டியாக நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, இன்றைக்கு உயிரணுக்களுடைய குறைபாடு மற்றும் ஆண்மைத்தன்மையில் ஏற்படுகின்ற குறைபாடு. குறிப்பாக மூன்றாவதாக நம்ம சொல்லணும்னா உயிரணுக்களில் ஏற்படுகின்ற குறைபாடு. இன்றைக்கு ஆண்கள் 2 விதமான சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடு, இன்னொன்று உயிரணுக்களுடைய திறன் மற்றும் அமைப்பில் ஏற்படுகின்ற குறைபாடு. இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தையின்மை நோய் ஏற்படும் போது அந்த குழந்தையின்மை நோய்க்கான தீர்வுகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்ங்கிற தேடல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. இந்த தேடல் பெரும்பாலும் வெற்றியடையாத ஒரு நிலையை அடையும் போது இன்றைக்கு உயிரணுக்கள் தானமாக பெற்று குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நிறைய குடும்பங்களில் இருக்கிறத பார்க்குறோம். கலாச்சார ரீதியாக இன்றைக்கு இதை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் போகும்போது குழந்தையின்மை நோய் நமக்கு நிரந்தர நோயாக மாறிவிடுமோங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியையும் கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை விட முக்கியமாக இன்றைக்கு அந்த உயிரணுக்களில் இருக்கக்கூடிய சிரம மாற்றம் நம்முடைய அடுத்த தலைமுறை ஆண் குழந்தைகளுக்கு வராமல் இருப்பதற்கும் கூட இன்றைக்கு இந்த தர்பூசணி விதைகளை தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இன்றைக்கு மனிதனுடைய இரத்தத்தில் அதிகமாக கலந்து விடக்கூடிய ஒரு சிரமம் இருக்கிறதாகவும் சிலருடைய உயிரணுக்களை எடுத்து பரிசோதனை செய்தபோது அந்த உயிரணுக்களில் கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்து ஜெனட்டிக்காக இன்றைக்கு நிறைய வகையான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்களை கூட சொல்கிறாங்க. ஆனால் அதே ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, குறிப்பாக சில வகையான மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கலாச்சாரங்களில் இந்த பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தோன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, உயிரணுக்களுடைய அமைப்பு, உயிரணுக்களுடைய நீந்துகின்ற தன்மை, இவை அனைத்தையுமே மாற்றுகின்ற ஆரோக்கியப்படுத்துகின்ற சக்தி இன்றைக்கு இந்த தர்பூசணி விதைகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு உயிரணுக்கள் இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய அளவில் தேவையானது விரைப்புத்தன்மை சார்ந்தது. இன்றைக்கு தர்பூசணி விதைகளை நான் ஒரு நேச்சுரல் வயாகிரானே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆணுடைய இயக்கத்தை அதிகரிக்க, ஆண்குறியுடைய செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும்னு மனதில் எண்ணம் ஏற்படும் போதே விரைப்புத்தன்மை உருவாக தர்பூசணி விதைகள் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். எல்லாம் முந்திரி நல்லதா, பாதாம் நல்லதா, பிஸ்தா நல்லதா, இன்றைக்கு சாலா மிஸ்ரி நல்லதான்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்ருப்போம். ஆனால் இவை அனைத்தையும் விட 1000 மடங்கு நல்லது எதுனா தர்பூசணி விதைகள் தான். இன்றைக்கு தர்பூசணி விதைகளை ஒரு 10 to 15 கிராம் அளவுக்கு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுமே திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் இல்லறத்தை அடிப்படையாக கொண்டு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் போது இரவு நேரங்களில் அவர்களுடைய செயல்பாடு மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு இரவு மனைவியோடு சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் போது அதற்காக மருந்து கடைகளுக்கு சென்று மருந்துகளை சாப்பிடுபவர்களும், அதே போல இன்றைக்கு நேரடியாக லேகியங்களையும் மற்ற பொருட்களையும் இதற்காகவே சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களும், இன்னும் சொல்லப்போனால் 1 வாரம் 2 வாரம் ஏதேனும் ஒரு உணவை மருந்தை சாப்பிட்டு இல்லற வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களும் இன்றைக்கு இந்த தர்பூசணி விதையை மட்டும் ரொம்ப கவலைப்படாமல் தினசரி 15 கிராம் உணவில் சேருங்க. 15 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இரவு
எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தது, திறனாக இருந்தது அப்படிங்கிறத என்கிட்ட இந்த வீடியோவோட கமெண்ட்ல அவசியம் ஷேர் பண்ணுங்க. சுலபமா சொல்லணும்னா, தர்பூசணி விதை ஒரு நேச்சுரல் வயாக்ரா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புற்றுநோய் தடுப்புங்க. இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கக்கூடிய, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எது? புற்றுநோய் தான். இந்த புற்றுநோயில மிகப்பெரிய சவால் என்னன்னா, திசுக்களுடைய ப்ராலிஃபரேஷன் சொல்லக்கூடிய வளர்ச்சி. ஏன் திசுக்கள் வளருகிறது? இந்த திசுக்கள் வளரும்போது இதுடைய வளருகின்ற வேகத்தை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும்? திசுக்களை வளர்ச்சி விகிதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் இல்லாமல் வளர்ந்திருக்கக்கூடிய திசுக்களை அழிப்பதற்கான காரணிகள் மட்டும் இன்றைக்கு புற்றுநோய்க்கான அடிப்படை சிகிச்சையாக இருப்பதால் தானோ என்னவோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இயற்கை மருத்துவமும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரப்பிரசாதம். புற்றுநோய் வரக்கூடாது, சரி புற்றுநோய் வந்துருச்சு, சிகிச்சையில் இருக்கோம், இல்லை புற்றுநோயிலிருந்து குணமாகிவிட்டோம், மீண்டும் நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆவல் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு இறை வேண்டுதல் நமக்கு இருக்குன்னா, அதற்கு முக்கியமான ஒரு தீர்வு எது தெரியுமா? தர்பூசணி விதைகள் தான். தர்பூசணி விதைகளை தினசரி 15 கிராம் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு கலாச்சார மாற்றத்தை மட்டும் நம்மால் வைத்துக்கொள்ள முடியும்னா, கிட்டத்தட்ட புற்றுநோயற்ற சமூகமாகவே நாம் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்பூசணி விதையை முழுமையாக உணவாக சாப்பிடுகின்ற அந்த ஒரு கலாச்சார மாற்றம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம எல்லாம் வீட்டில் தினசரி சிற்றுண்டிகளை சாப்பிட்றோம், விதவிதமான சமையல் செய்கிறோம். அந்த சமையல்கள்லாம் இந்த தர்பூசணி விதையை சேர்க்க முடியுமா? ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக நாம் இந்த தர்பூசணி விதையை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 6வது, எலும்புகளுடைய பலம். இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சவால், ஆயுளை அதிகரிக்க எவ்வளவோ மாற்றங்களை செய்தாகிவிட்டது. ஆனால் ஆரோக்கியமான ஆயுள் மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாங்கிறது தான் கேள்வி. ஆரோக்கியமான ஆயுள் மாற்றம் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய மாற்றம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதில் தர்பூசணி விதைகளை உணவில் சேர்ப்பது தான் அப்படிங்கிறது தான் பதில். இன்றைக்கு உணவில் தினசரி 15 கிராம் அளவுக்கு தர்பூசணி விதைகளை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய எலும்புகளுடைய பலங்களில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். சீனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, எலிகளுக்கு கொடுக்குறாங்க தர்பூசணி விதைகளை 6 மாத காலம் 2 குரூப் ஆஃப் எலிகளுக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வழக்கமாக எலும்பு சத்துக்காக நாம் சாப்பிடுகின்ற மாத்திரைகள் மற்றும் உணவுகளை கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு தர்பூசணி விதைகள் சார்ந்த உணவுகளை பிரதானமாக கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான எலும்பு சத்தை வளர வைப்பதற்கான மாத்திரைகளும் கொடுக்கப்படவில்லை. 3 மாத காலம் கழித்து ஒரு குரூப் ஆஃப் எலிகளை எடுத்து அவங்க பரிசோதனை செய்து பார்த்தபோது சாதாரணமான கால்சியம் மாத்திரைகளையும் மற்றதையும் சாப்பிட்ட எலிகளுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் தர்பூசணி விதைகளை உணவாக எடுத்துக்கொண்ட எலிகளுடைய எலும்பு மற்றும் தசை மற்றும் அதனுடைய வளர்ச்சி பலம் சார்ந்த ஆரோக்கியம் பெரிய அளவில் மாறுபட்டு இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு இது சார்ந்த ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸை எவ்வாறு தடுக்க முடியும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற எலும்பு மாற்றங்களை எவ்வாறு மாற்ற முடியும், விபத்துகளாலோ காயங்களாலோ ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு வலிகளை, தேய்மானங்களை, முதுகுத்தண்டு உடைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவற்றை எவ்வாறு மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பதில் கேள்வி இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் எதுனா தர்பூசணி விதைகள் தான். 7வது, மறதி நோய்ங்க. இன்றைக்கு மிகப்பெரிய சவால். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மறதி நோய் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு 30 வயதில் இருந்த இயக்கம் இப்போ இருக்கா? ஒரு 45 வயதில் உங்களுக்கு யாருடைய ஃபோன் நம்பர் கேட்டாலும் சொல்லக்கூடிய, யாருடைய அட்ரஸ் கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? என்ன காரணம்? திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. காரணம் ஒன்று தான். இன்றைக்கு எவல்யூஷனரின்னு சொல்ல மாதிரி பாரம்பரியமாக நமக்கு இருக்கக்கூடிய மூளையுடைய ஞாபக சக்தி சார்ந்த செல்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. உறக்கமின்மை, இன்றைக்கு கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டிவி, மொபைல், இந்த மாதிரி நிறைய நவநாகரீக கண்டுபிடிப்புகள் ஒருபுறம் நமக்கு சுகத்தை அளிப்பதாக இருந்தாலும் கூட மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய மூளையுடைய திசுக்களை அழிக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை.
அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோய் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்துக்க போகிறதுங்கிற பயம் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு அமெரிக்காவில், யூரோப்பில், சைனாவில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ கம்பெனிகள் அனைத்துமே இன்றைக்கு அல்சமியர் நோயை தடுக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, குணமாக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செய்திருக்காங்க. சென்ற வாரம் கூட நான் படித்தேன். எப்படி டயாலிசிஸ் செய்யும்போது உப்பு உடல்ல இருந்து வெளியிட போதோ, அதே போல ஒரு இயந்திரத்தை கொண்டு சில வகையான மூலக்கூறுகள் கலந்திருக்கக்கூடிய மருந்துகளை உடலுக்குள் செலுத்தி டயாலிசிஸ் போல ஒரு சிகிச்சை செய்யும்போது வேகமாக இந்த மறதி நோயை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள் உடலிலிருந்து வெளியேற்றப்படும் போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த டிமென்ஷியா நோயாளிகளுக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்மை திகைப்படைய செய்கிறத பார்க்கணும். இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஏன் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலில் இந்த நோயை ஏற்படாமல் நம்மளால் தடுத்துக்க முடியாதா? நிச்சயமாக முடியும் இல்லையா? அந்த வகையில் தர்பூசணி விதைகள் இன்றைக்கு நேரடியாகவே நம்ம உடலில் இந்த நோயை தடுக்க, மறதி நோயை தடுக்க, மூளையுடைய ஆற்றலை அதிகரிக்க, மூளையுடைய ஞாபக சக்தி சார்ந்த காரணிகளை அதிகரிக்க நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த உண்மையை என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம்? இன்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் உணவில் குறைந்தது 10 கிராம் அளவுக்கு தர்பூசணி விதைகளை சேர்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஞாபக சக்தியில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், நேர்மறை ஆற்றல் மற்றும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருப்பதற்கு தர்பூசணி விதை எவ்வளவு சிறந்ததோ அதே போல வயதாகின்ற போது ஏற்படுகின்ற இந்த மறதி சார்ந்த நோய்களுக்கும் அது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். 8வது தலைமுடிங்க. அப்பா, இன்றைக்கு இந்த ஜென்ஸி குழந்தைகளுடைய மிகப்பெரிய கவலைகள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா அதில் முதலாவது இருப்பது எது தெரியுமா? உங்களுடைய தலைமுடியுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்குறோம். தலைமுடி கொட்டி போச்சு, தலைமுடி நரைச்சி போச்சு, அவங்கள மாதிரி எனக்கு தலைமுடி இல்லை, என்னோடய தலைமுடி நீளமாக இல்லை, என்னோடய தலைமுடி திடமாக இல்லை, என்ன செஞ்சாலுமே தலை வாரும்போது என்னோடய தலைமுடியில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குங்கிற கவலை நம்மில் நிறைய பேரை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கி தலைமுடி ஆரோக்கியம் வேணும் நினைக்கக்கூடியவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது தர்பூசணி விதையை உணவில் சேர்ப்பது தான். இந்த பசங்க ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போய் தலைமுடி கொட்டு போச்சு, எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், தலைமுடி பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு போராட்டத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சிகிச்சை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த தர்பூசணி விதைகளை தினசரி ஒரு 15 கிராம் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு வேகமாக தலைமுடி வருவது மட்டுமல்ல, தலைமுடி சார்ந்த நோய்களற்று உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தலைமுடி பிரச்சனைக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் தலைமுடி கொட்டி விட்டதேங்கிற தன்னம்பிக்கை அந்த இழப்பு ஏற்பட்டு மருத்துவம் படித்த மருத்துவர்கள் கூட வெளியில் வராமல் வீட்டுக்குள் கிடப்பதையும் நான் பார்க்குறேன். ஒரு குழந்தை என்னை பார்க்க வந்தார், 26 வயது, நல்லா இருந்தார். தலைமுடி முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் தலைமுடி இல்லாமல் இருந்தது. அவங்க அம்மா ரொம்ப கவலையோடு வந்தாங்க. எல்லாம் சொல்லி முடித்த பிறகு கேட்டேன், நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னோன்னா அவங்க அம்மா முகத்தை பார்த்தாரு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் தம்பி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கா போல், ஆனால் ப்ராக்டிஸ்க்கு போக மாட்டேங்கிறாரு. நான் கேட்டேன், என்னடா கண்ணா ஏன்பா ப்ராக்டிஸ் போகிறது இல்லைன்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த தலைமுடி இல்லாமல் இருக்கிறது எனக்கு பெரிய தன்னம்பிக்கை குறைபாடாக இருக்குது, அதனால் நான் ப்ராக்டிஸ் போகல சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. பலருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய தொழிலில் இருந்தாலும் கூட சாதாரண இந்த தலைமுடி பிரச்சனை இவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை குறைபாட்டை உருவாக்குமாங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் இந்த சிரமத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய அதிகாரிகள், பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் தலைமுடி போய்விட்டதேங்கிற காரணத்தை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் நிறைய, அதே போல் சினிமா நடிகர்கள் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தலைமுடி பிரச்சனைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று தலைமுடியை நட்டு கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் தலைமுடி சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி, முறையான முயற்சி, வருமுன் காப்போன்னு நமக்கு இருக்கக்கூடிய முடியை நாம் காப்பாற்றி கொள்ளணும்னா இன்றைக்கு தர்பூசணி விதைகளை உணவில் சேர்த்தால் போதும். அதிகம் கூட இல்லைங்க, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும். அவ்வளவு மாற்றம் வருவதை பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு எவ்வாறு தலைமுடி பிரச்சனை நமக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறதோ நம்முடைய முக அழகு, தோல் அழகு இன்றைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். முக அழகுக்காக இன்றைக்கு நிறைய வகையான முகப்பூச்சுகளை வாங்கி பயன்படுத்துவதும்,
அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் ஸ்டீராய்டும் இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டு உடலில் நோயை ஏற்படுத்துவதும் தவிர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்களுக்காக சத்து மருந்துகளையும் மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை போலவே முக அழகுக்காக, தோல் அழகுக்காக, இளமையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு செல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு சிறு வயது குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கு இந்த தர்பூசணி விதையை உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும், பிரசவ காலத்திற்கு பிறகு என்னுடைய முகம் மாறிவிட்டது, ஒரு விபத்துக்கு பிறகு என்னுடைய முகம் மாறிவிட்டது, மெனோபாஸுக்கு பிறகு என்னுடைய முகம் மாறிவிட்டதுன்னு வயதானவர் பிறகு கவலைப்படுவதை விட, வயதில் இருக்கும்போதே நாம் இதை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு மீண்டும் மீண்டும் முக அழகுக்காக முகப்பூச்சிகளை தேடுவதை விடுத்து, உட்புற அழகு தான் வெளிப்புற அழகுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதற்காக முறையாக நாம் சாப்பிடுகின்ற மருந்துகளை விட, இன்றைக்கு தர்பூசணி விதையை உணவில் சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், பலன்கள் மிக மிக நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கு மைட்டோகாண்ட்ரியா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களிலும் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னா, நம்ம உடம்பு எப்படி ஒரு இயக்கமாக இருக்குது, இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல் நமக்கு தேவை. அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கிறது? ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா தான் எனக்கு பேட்ரி மாதிரி செயல்பட்டு நம்ம உடம்பை இயங்க வைக்குது. அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய பலம் குறையும் போது, சக்தி குறையும் போது என்ன ஆகும்? தேவையில்லாத சோர்வு, தூங்கி எழுந்த பிறகு ஏற்படுகின்ற சோர்வு, வேலை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேலை செய்வதற்கான ஒரு ஆர்வமே இருக்காது. கடமைக்காக எழுந்து செல்கின்ற வகையில் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்னு மீண்டும் மீண்டும் நம்ம உடம்பு சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணுறேன், நான் நார்மலாக இருக்கேன், ஆனால் என்னால் நார்மலாக இயங்க முடியல. இந்த கேள்வி, இந்த பிரச்சனை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா, சுலபமான மருந்து, விலை மலிவான மருந்து, தினமும் சாப்பிடக்கூடிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்பூசணி விதைகள் தான். இந்த தர்பூசணி விதைகளை முறையாக நாம் எடுத்துக்கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். 10வது ரொம்ப முக்கியமானது, தூக்கம். இன்றைக்கு ஒரு மனிதன் தூக்கத்தை தன்னுடைய கடமையாகவே கருத வேண்டும். எவ்வாறு நம்ம காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறோமோ, குளிக்கிறோமோ, காலை கடன்களை நீக்கிறோமோ, ஒரு கணவனாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மகனாக நம்முடைய கடமையை ஆற்றுகிறோமோ, எவ்வாறு ஒரு குடிமகனாக நம்முடைய கடமையை ஆற்றுகிறோமோ, அந்த மாதிரி தூங்கத்துக்கு நம்ம முயற்சி செய்யணும். தூக்கமற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை இழந்து போகக்கூடிய ஒரு சூழலும், தன்னிலை மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த தூக்கமின்மையினாலேயே ஏற்படுகின்ற சிரமங்கள் பெரிய அளவில் நம்மை பாதித்து உடலை பாதிக்கின்ற சிரமங்களும் இன்றைக்கு பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமூக அளவில் ஏற்படுகின்ற, உளவியல் ரீதியாக ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? தூக்கமின்மை தான். இன்னைக்கு இவ்வளவு பேர் குடிமகன்களாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தூக்கமின்மை தான். இன்றைக்கு இவ்வளவு போதைப் பொருட்களோடு மனிதன் புழங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தூக்கமின்மை தான். இன்றைக்கு தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மை இவ்வளவு பாடாய்ப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா, அப்போ தூக்கத்திற்கான முக்கியத்துவத்தை நாம் அனைவருமே கொடுக்க வேண்டும் இல்லையா? இந்த தூக்கமின்மைக்காக மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் இன்றைக்கு இந்த தர்பூசணி விதைகளை சாப்பிடுவது அப்படிங்கிறது சால சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்படும் போது மருந்துகள் சாப்பிட்டும் கூட என்னால் ஆழ்ந்து உறங்க முடியவில்லையின் கவலையில் இருப்பவர்கள் கூட இந்த தர்பூசணி விதைகளை சாப்பிடும்போது அந்த மாத்திரைகளுடைய பலனோடு நமக்கு இந்த தர்பூசணி விதைகளுடைய சக்தியும் சேரும்போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் குழந்தையை போல் நான் தூங்கினேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருவதை பார்க்க முடியும். என்னோட பேஷண்ட்ஸில் நிறைய பேர் தூக்கமின்மையோடு வரும்போது அவர்களுக்கு நான் பரிந்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்தாக இருப்பது மானசா மாத்திரைகள். இந்த மாத்திரைகளோடு கூட நான் சொல்லுவது, தினசரி 10 கிராம் தர்பூசணி விதைகளை தண்ணீரில் ஊற வச்சு காலையில் ஒரு அரை ஸ்பூனு, மதியம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், நைட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. சும்மா வாயில் போட்டு மென்று எவ்வாறு வேர்க்கடலை சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளவு வேகமாக அவர்களுடைய ஆற்றல், தூக்கம் நன்றாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும்.
நல்லா தூங்குறேன், காலையில எழுந்துக்கும்போது எனக்கு சோர்வா இருக்கு. அல்லது என்னால இயங்க முடியவில்லைன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்றைக்கு டாக்டரேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எவ்வளவோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாரும் என்கிட்ட வரும்போது சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த ஆற்றல் இல்லாமல் இருப்பது. எனர்ஜியே இல்ல உடம்புல. நல்லா சாப்பிடுறேன், எல்லாம் செய்றேன். ஆனா என்னால இயங்க முடியலன்ற கவலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே, இன்றைக்கு பொதுவாக உணவில் சேர்க்க வேண்டியது தர்பூசணி விதைகள தான். தர்பூசணி விதைகள் இன்றைக்கு ஒரு சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். எவ்வாறு தாமரை விதைகள் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஃபுட்டாக இன்றைக்கு உலகத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல தர்பூசணி விதைகளும் இன்றைக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டாக உலகத்தை மாற்றக்கூடிய, உலகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்தாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நோய் வந்த பிறகு மருந்துகளை தேடுவதை விட, நோய் உருவதற்கு முன்பே ஆரோக்கிய நிலையை நாம் காத்துக்கொள்ள ஆரோக்கியம் மற்றும் ஆயுர்வேதம் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய சிறந்த உணவு எதுனா தர்பூசணி விதைகள் தான். சுலபமாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இந்த தர்பூசணி விதைகளை உணவில் சேர்த்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்முடைய உடல், மனம், ஆத்மா அனைத்துமே ஆரோக்கிய சமநிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். தர்பூசணி விதைகளை உணவில் சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியும்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கிறது மட்டுமல்ல, நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். விலையற்ற மருத்துவம், இணையில்லா மருத்துவம்னு சொல்லக்கூடிய தமிழ் மருத்துவம் இன்றைக்கு உலகத்தையே தன் பக்கம் திருப்பி, உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோய்களுக்காக விடை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம். இந்த 2 மருத்துவ முறைகளுமே இன்றைக்கு அதிகமாக ப்ரிவென்ஷன் ஈஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு வகைமுறையில் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு தான் தர்பூசணி விதைகள். இந்த விதைகளை ஒரு மருந்தாகவோ உணவாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு 100 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 100 நாள் கழித்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த விதைகளை சாப்பிட்ட பிறகு உங்களுடைய மன ஆரோக்கியம், தலைமுடி ஆரோக்கியம், எலும்புகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சர்க்கரை நோய், உங்களுடைய புற்றுநோய் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கூட ஒரு வீடியோவில் கமெண்ட்டாக பதிவு செஞ்சுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதற்கான பதில் எழுத நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதைவிட முக்கியம், இன்றைக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், உங்களுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கும், அதைவிட முக்கியமாக உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறு முயற்சி நாளைக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாக மாறக்கூடும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.